விஜய் டிவில மக்கள் எல்லாரும் விரும்பி பார்க்குற அண்ட் ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்க சீரியல் தான் மகாநதி. இந்த சீரியல்ல காவேரி கேரக்டர்ல ஆக்ட்ரஸ் லட்சுமி பிரியா நடிச்சிட்டு வராங்க. இந்த சீரியல் மூலயமா இவங்களுக்கு ஒரு தனி ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நிலையில லட்சுமி பிரியா ரிலேஷன்ஷிப் பத்தி சோசியல் மீடியால அடிக்கடி பேசிட்டு வராங்க. மகாநதி சீரியல்ல லட்சுமி பிரியாக்கு ஜோடியா சுவாமிநாதன் நடிச்சிட்டு வராங்க. இவங்க 2 பேர்த்தோட ஜோடிக்கு தனி ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இவங்க 2 பேர் ஜோடிக்குமே வீக்கா அப்படின்னு சொல்லி ஃபேன்ஸ் ஃபாலோயிங் நிறைய பேர் இருக்காங்க. அதை தொடர்ந்து இவங்க 2 பேரோட பேர் நல்லா இருக்கு, ரியல் லைஃப்ல நீங்க கல்யாணம் பண்ணினா நல்லா இருக்கும், நீங்க 2 பேரும் லவ் பண்றீங்களா இல்ல சீக்கிரட்டா லவ் பண்றீங்களா அப்படின்னு எல்லாம் நிறைய பேர் கேட்டுட்டு வந்தாங்க. இந்த நிலையில பொன்னி சீரியல்ல நடிச்சிட்டு இருந்த சபரியும் லட்சுமி பிரியாவும் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. அதுக்கு லட்சுமி பிரியா நான் யாரு கூடயுமே ரிலேஷன்ஷிப்ல இல்ல அப்படின்னு ஒரு கிளாரிபிகேஷன் கொடுத்திருந்தாங்க. இப்போ மறுபடியும் அந்த மாதிரி பேசுறதுனால இப்ப மறுபடியும் லட்சுமி பிரியா அதுக்கு கிளாரிபிகேஷன் கொடுத்திருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தனி உரிமையை மதிக்க தெரியாதவர்களுக்கு மட்டும் நான் ஒரு நடிகர் என்பதாலும் சமூக வலைத்தளங்களில் இருப்பதாலும் என் தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி பேச யாருக்கும் உரிமை இல்லை. ஊர்கா வேணும்னா உங்க வீட்டுல போய் எடுத்து சாப்பிடுங்க. நான் யாரை விரும்புகிறேன், யாருடன் உறவில் இருக்கின்றேன், யாரை திருமணம் செய்ய போகின்றேன் என்பது என் மற்றும் என் குடும்பத்தாரின் விருப்பம் மட்டுமே. இது ஒரு தனிப்பட்ட விஷயம். நான் வேலை செய்யும் நபர், நான் பயிற்சி பெறும் நபர், நான் நண்பர்களாக இருக்கும் நபர்கள் பற்றி உங்கள் மனதில் உருவாக்கப்பட்ட இந்த உறவு வதந்திகளை நிறுத்துங்கள். சீரியஸாக சொல்கிறேன் நண்பர்களே, இது மிகவும் தூரம் போய்விட்டது. உங்களுக்கு ஒரு வாழ்க்கையை தேடிக்கொள்ளுங்கள். பெண்கள் ராக்கெட்டுகளை ஓட்டி உலகங்களை கடந்து மாற்றங்களை உருவாக்கும் ஒரு காலத்தில் நாம் இருக்கிறோம். ஆனால் உங்கள் நோயுற்ற மனங்கள் இன்னும் இது போன்ற சிறிய பேச்சுக்களில் சிக்கி ஒரு பெண்ணின் இமேஜை கெடுக்க முயற்சிக்கின்றன. இந்த ஆசையை உங்களால் நிறுத்த முடியவிட்டால் உங்கள் அசுத்தமான மனங்களை உங்கள் மக்கள் மற்றும் சகோதரிகளை பற்றி பேச பயன்படுத்துகள் அப்படின்னு சொல்லி ரொம்ப எமோஷனலா பேசியிருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரியான அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.